ஓகே. இந்த தங்கத்தின் விலையோடு இந்த வெள்ளியின் விலை வந்து இதற்கு முன்பு உயர்ந்த போது ஒரு 50% வரை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது தங்கத்தின் வெள்ளி விலை உயர்வு என்பது. ஆனால் இப்போது வெள்ளி விலை என்பது இன்று ஒரே நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் அளவுக்கு அந்த வெள்ளி விலை ஒரு நாளில் உயர்ந்திருக்கு. இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலையோடு போட்டி போட்டுக்கொண்டு இந்த வெள்ளி விலை உயர்ந்து கொண்டே செல்வதால் இது தங்கத்தின் விலையை போலவே அப்படியே அது ஸ்டேபிளா நின்றுமா, இல்லாட்டா வெள்ளி விலை வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இதுக்கு முன்னால வெள்ளி விலை உயர்ந்து இது ஒரு 50% வரை குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க அந்த வெள்ளி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து. அதாவது வெள்ளியை பொறுத்தவரை வெள்ளி வந்து பல வகைகளில் பயன்பாடு. அதாவது தங்கத்தை முதல்ல எடுத்துட்டா தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருள் அவ்வளவுதான். ஆனால் வெள்ளி முதலீட்டு பொருளாகவும் அதே சமயத்தில் பல தொழில்களுக்கு குறிப்பாக எலக்ட்ரானிக்கில் வந்துட்டு வெள்ளியினுடைய பயன்பாடு பெரிய அளவில் இருக்குது. அதனால் அதுலேயும் முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அதனால தான் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2 லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்குது. இனி தங்கத்தில் வந்து 1 லட்ச ரூபா முதலீடு செய்யுங்க, வெள்ளியில் 1 லட்ச ரூபா முதலீடு செய்யுங்க. ஒரு வருஷம் பொறுத்து வெள்ளியுடைய முதலீடு பார்த்தீங்கன்னா 1,25,000 இருக்கும். தங்கத்துடைய முதலீடு 1,15,000 தான் இருக்கும். ஸோ வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். காரணம் என்னென்னா, வெள்ளி வந்து முதலீட்டு பொருளாகவும் அதே சமயத்தில் பல தொழில்களுக்கு மூலப்பொருளாகவும் பயன்பட்டு வருகிறது. அதனால அதனுடைய முதலீடுகள், அதனுடைய லாபம், அதனுடைய விலை ஏற்றம் தொடர்ந்து பெரிய அளவில் இருக்கும். மீண்டும் வந்து வெள்ளியுடைய விலை குறைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் வங்கிகளில் போய் வெள்ளியை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் உருவாகலையே சார். வெள்ளியை வந்து அடகு பொருளை வந்து வைக்க முடியாது, அதுக்கும் அடகு வைக்கலாம். ஏப்ரல் 1 முதல் வெள்ளி பொருட்களை அடகு வைத்து பணம் தர வேண்டும் என்று எல்லா வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி வந்து அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறை ஆயிரும். இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வெள்ளிகளை வந்து வங்கிகளில் வந்து அடகு பொருளாக கொண்டு போய் வைக்கலாம். அதுக்கு ஏதாவது மினிமம் இருக்கா சார்? இவ்வளவு இருக்கணும், 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி இந்த கிராம் கணக்கு எதுவும் அது மாதிரியான எந்த கைட்லையும் அவங்க சொல்ல. வெள்ளி அடகு வச்சு தரலாம் அப்படிங்கிறத சொல்லிக்க தவிர எவ்வளோ அளவு மினிமம் ரூபாய் எவ்வளோ, ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 எவ்வளோங்கிறது அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் வெள்ளியை அடகு வச்சு தரலாம். அதே மாதிரி வந்து வெள்ளியினுடைய பொருட்கள் வந்து கட்டாயமாக BIS ஹால்மார்க் செய்யணுங்கிற ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்துருவாங்க. அதனால எல்லாமே நடைமுறைப்படுத்தும் போது வெள்ளியும் ஒரு சாதாரண ஒரு தங்கத்தை போல எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாறிடும். ஓகே. இல்லை வெள்ளிக்கு அந்த ஹால்மார்க் இப்போதைக்கு இல்லையா சார்? வெள்ளிக்கான அந்த தர நிர்ணயம் ஆனால் கட்டாயமாக்கப்படவில்லை. ஓ, தங்கத்துக்கு வந்து அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தங்கத்துக்கு வந்து ஹால்மார்க்ங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கலாம் சார்? 100% கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.